அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சவுல் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பவுலாக மாறினார். அதன் பிறகு அவர் தொடர்ந்து திருச்சபைகளுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் காட்சி கொடுத்தார் என்ற நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள். இதை கேட்டு மக்கள் மனம் மாறினார்கள். மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்றார். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வாகவும் வழியாகவும் உண்மையாகவும் இருக்கிறார். அவரை அன்றி யாரும் தந்தையிடம் செல்ல முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசிக்கிறவர்களுக்காக பரலோகத்தில் இடம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நிலை வாழ்வை பெறுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணக தந்தையே, இரக்கத்தின் தந்தையே, மாட்சிமிகு தந்தையே, எங்களை படைத்து வழிநடத்துகிற தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சேனைகளின் ஆண்டவரே, தூயவரான ஆண்டவரே, என்று மாறாத ஆண்டவரே, ஆற்றல் மிக்கவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆவியான தேவனே, வாழ்வு தருகின்ற ஆவியே, மாட்சிமிக்க ஆவியே, ஞானத்தின் ஆவியே, தூய்மையின் ஆவியே, வழிகாட்டும் ஆவியே, உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து வணங்குகிறோம் அப்பா. இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தேவனே. எங்களை உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு வலுவூட்டுகிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது விட்டுவிடுங்கள் என்றவரே, ஏனெனில் நீர் எங்களுக்காக கவலை கொண்டிருக்கிற தேவனே. இதோ கண்மணி போல எங்களை காத்து எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா கவலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே. என் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடாதவரே, உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. என் கால் கல்லின் மேல் மோதாதபடி என்னை பாதுகாத்து வருகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று கூறியவரே, இதோ எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை எல்லாம் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. நீர் அவற்றை பொறுப்பெடுத்து கொள்ளும் ராஜா. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றவரே, இதோ எங்களுக்கு நீதி வழங்குகிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை விடுவித்தருளும் தேவனே. துன்பத்தில் இருந்தும் வேதனையில் இருந்தும் விடுதலையை கட்டளையிடும் ராஜா. உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது விட்டுவிடுங்கள் என்று கூறிய தேவனே, இதோ எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா பாரங்களையும் எல்லா கவலைகளையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் அவற்றை பொறுப்பெடுத்து கொள்ளும் ராஜா. நீர் அவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கட்டளையிடும் தேவனே. எல்லா செயல்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 26 முதல் 33. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, அப்ரஹாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 6. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா?
நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.